عضوا عليها بالنواجذ أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான மாநாட்டின் கௌரவ தலைவர் அவர்களே, அன்புக்குரிய உலமாக்களே, தங்கைகளே, முதர்ரிஸ்மார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயான்கள், தெளிவுரைகள் பல்வேறு தலைப்புகளில் பல நோக்கங்களின் அடிப்படையில் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில கட்டங்களில், சில சந்தர்ப்பங்களில் எமது கொள்கையை, அகீதாவை பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமை உண்டாகும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் எமது வணக்க வழிபாடுகளுடன் சம்பந்தப்படக்கூடிய மார்க்க விடயங்களை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தெளிவுகளை கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகும். தெளிவுகள் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், எப்போது தெளிவின்மை ஏற்படுமோ அப்போது தெளிவு கொடுக்கப்பட வேண்டும். தெளிவின்மை ஏற்பட்டுவிட்டால் அது குழப்பமாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். உரிய காலத்தில் அவர்கள் உரிய பணியை, அவர்களுக்கே இருக்கக்கூடிய இந்த ஹிதுமத்தை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்று நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு மதுஹபின் அவசியம். நாம் ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபான ஷாஃபிஈ மதுஹபை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? மதுஹபை பின்பற்றுகின்ற ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரினால் நேரடியாக வழிநடத்தப்பட்ட சஹாபாக்களிடத்திலே இருந்ததா? ஒரு மதுஹபை பின்பற்றுவதை நமது குர்ஆன் அங்கீகரிக்கிறதா அல்லது குர்ஆன் எதிர்க்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறான பின்பற்றுதலை இணை வைத்தல் ஷிர்க் என்று சொன்னார்களா அல்லது தெளிவு பெறுவதற்கான சரியான பாதை என்று காட்டினார்களா? அல்லது மக்கள் அறிவீனத்தின் காரணமாக, ஏதோ ஒரு முட்டாள்தனமாக அறிவின்மையினால் இவ்வாறு கடந்த காலங்களில் மதுஹபை பின்பற்றி வந்திருக்கிறார்களா? அல்லது பின்பற்றக்கூடாது என்று சொல்பவர்கள் அறிவீனத்தினால் சொல்கிறார்களா? அல்லது அவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை மக்கள் கேட்க வேண்டும், அவரவர்கள் சமூகத்திற்கு தலைவராக வர வேண்டும், தன்னையும் ஒரு அறிவாளியாக மக்கள் சரிகாண வேண்டும் என்ற ஆசையில் மதுஹபுகள் இருந்து மக்களை விலக்கி எடுத்து அபாயமான படுகொலியில் தள்ளுவதற்குரிய முயற்சி அவர்கள் செய்கிறார்களா என்பதை பற்றி ஒரு லேசான ஒரு தெளிவை எடுத்துக் கொள்வதற்காக இந்த மாநாட்டிலே நாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், நாங்கள் கடைசி உம்மத்தாக இருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள், அவர்களோடு எங்களை போன்று பல உம்மத்தினர்கள் சமுதாயத்தினர்கள் வந்தார்கள். எமது வேதமான குர்ஆனுக்கு முன்னால் பல வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. ஜபூர் வேதம், தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், அதே போன்று நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் என்னும் ஏடுகளும் கொடுக்கப்பட்டது. குர்ஆனுக்கும் அந்த வேத நூல்களுக்கும் பல விஷயங்களில் வித்தியாசம் இருக்கிறது.
பாதுகாக்கப்பட்டது. எப்பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுலகுக்கு உயர்த்தப்பட்டார்களோ, அதற்கு பிறகு வந்த அந்த மார்க்கத்தை சேர்ந்த அறிஞர்கள் அவர்களுக்கு சாதகமானவைகளை வைத்துவிட்டு அவர்களுக்கு பாதகமான கருத்துக்களை அந்த வேதங்களிலிருந்து நீக்கி அவர்களாக உருவாக்கிய சட்டங்களை அந்த வேதங்களுக்குள் நுழைத்தார்கள். மக்களுக்கு இதுதான் நபிக்கு இறக்கப்பட்ட தௌராத் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த வேதங்கள் மாற்றப்பட்டன, மனிதர்களால் மாற்றப்பட்டது. அல்லாஹ் இறக்கிய வேதத்தை மனிதன் மாற்றினான். ஏன்? அந்த வேதங்களை அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்லவில்லை. ஏன்? அந்த வேதங்கள் இறுதி நாள் வரைக்கும் தேவையுள்ளதாக இல்லை. இப்போதும் தௌராத் இருக்கிறது, ஆனால் மாற்றப்பட்ட தௌராத். இப்பொழுதும் பைபிள் இருக்கிறது, இஞ்சி, ஆனால் அவர்களால் புகுத்தப்பட்ட இஞ்சி. இஞ்சியிலும் தௌராத்திலும் அந்த படுமோசமான வேலை செய்தவர்களை குர்ஆன் சபித்திருக்கிறது. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله. தங்களுடைய கரங்களினால் அவர்கள் நினைத்ததை சட்டமாக இறக்கிவிட்டு இதுதான் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட சட்டம் என்று சொன்னார்கள். அவர்கள் நாசமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. இதனால் அந்த வேதங்களை பின்பற்றுகின்ற பிற்கால மக்களுக்கு சரியான தௌராத் கிடைக்கவும் இல்லை, இங்கே கிடைக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு குர்ஆன் இறக்கும் காலத்திலே ஒரு வாக்கு தந்து விட்டார், இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். நிச்சயமாக ذிக்ரனும் இந்த குர்ஆனை நாங்களே இறக்கினோம், அதை நாம் பாதுகாத்தே ஆகும். குர்ஆனை இறக்கிய நாம் அதை பாதுகாப்போம். குர்ஆனுக்கு யாரும் எதுவும் செய்ய விட மாட்டோம். குர்ஆனுடைய எழுத்தையும் மாற்ற முடியாது, குர்ஆனுடைய நுக்தாவையும் மாற்ற முடியாது, குர்ஆனுடைய சூறாவையும் மாற்ற முடியாது. பாதுகாப்போம் நாம். அல்லாஹ் சூழ்நிலைக்கிறான். அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? குர்ஆனை ஒரு இரும்பு பெட்டியிலே போட்டு யாரும் தொட முடியாதவாறு பாதுகாக்கவில்லை. அல்லது குர்ஆனை ஒரு இடத்திலே வைத்து 4 வழக்குகளை 4 மூலையிலே நிறுத்தி யாரும் தொட்டால் அடித்து நொறுக்குவோம் என்று பயன்படுத்தி பாதுகாத்தது. குர்ஆனை மக்களுடைய கையில் கொடுத்து மக்களாலே பாதுகாத்தார். எப்படி ஒரு நாடு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை விமானப்படை, கடற்படை, தரைப்படை, ராணுவம், போலீஸ் படை என்று சொல்லி 4 பகுதிகளுக்குள்ள பாதுகாப்பை 4 படைகளை கொண்டு உத்தரவாதப்படுத்துகிறதோ, இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 4 படைகளை கொண்டு குர்ஆனை பாதுகாத்தார். குர்ஆனில் இருக்கும் எழுத்துக்களை யாரும் மாற்றிவிடாமல் ஹாஃபில்களுடைய ஒரு கூட்டத்தை உருவாக்கினார். முதல் ஹாஃபில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வரை கோடான கோடி ஹாஃபில்கள் நெஞ்சிலே குர்ஆனை மனதில் வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் எவன் நினைத்து குர்ஆனை மாற்றி அச்சிட்டாலும் இந்த ஹாஃபில்கள் சண்டையிடுவார்கள். விளையாட குர்ஆன் அச்சிடப்பட்டிருக்கிறது. எழுத்தை யாரும் மாற்றிவிட முடியாது. எழுத்துக்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு மொழித்து காட்டினார்களோ, காஃபை, ஐனை, ஷீனை, ஃபாதை, அந்த மொழிவுதான் இன்று வரை கடைசி நாள் வரைக்கும் இருக்க வேண்டும். யாரும் விடையிலே வந்து காஃபை சாத் என்று சொல்லிவிடக் கூடாது, ஐனை சீன் என்று சொல்லிவிடக் கூடாது. அதனை பாதுகாக்க குர்ஆன் இறக்கும் காலத்திலே இருந்து காரிகளுடைய கூட்டத்தை உருவாக்கினார். அன்று முதல் இன்று வரை லட்சக்கணக்கான காரிகள் இருக்கிறார்கள். எந்த ஒரு மொழியையும் அவர்கள் மாற்ற இடமளிக்க மாட்டார்கள். மூணாவது ஒரு படைதான் எழுத்துகள் பாதுகாக்கப்பட்டாலும் மொழிவு பாதுகாக்கப்பட்டாலும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கங்களை எதிரிகள் அங்கேதான் குறி வைத்தார்கள். குர்ஆனுடைய எழுத்தை நம்மால் மாற்றப்படவில்லை, ஆங்கிலர்கள் இருக்கிறார்கள், மொழிகள் மாற்ற முடியவில்லை, காரிகளற்ற படையினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்களை, அதற்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களை திருத்தி அதனை செருகி இல்லாததை உள்ளது என்று சொல்லி இருக்கிறதை அழித்து
இல்லாமலாக்கி இல்லாதவைகளை உள்ளே கொண்டு வந்து புகுத்தி அல்லாஹ் நிலைக்காத அல்லாஹ் சொல்லாத புது விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகட்டு தள்ளுகின்ற முயற்சி. இவ்வாறு வழிகளுடைய முயற்சிகள் பயனளிக்காமல் அவர்களிலிருந்து பாதுகாப்பதுதான் ரொம்ப பயங்கரமானது. எழுத்தை பாதுகாப்பதை விடவும் ஒளிவை பாதுகாப்பதை விடவும் அபாயமானதுதான் குர்ஆனுக்கு பிழையாக கருத்து கொடுத்து மக்களை வழிகளுக்கும் வழிகளல்ல. இவர்களிலிருந்து பாதுகாக்கத்தான் மிக பெரும் ஒரு படை உருவாகிறார். தஃசீருடைய கலையில் உள்ள அனைத்து முஃபஸ்ஸிரூன்களும் ஹதீஸுகளில் உள்ள அனைத்து ஹதீஸுகளை வல்லுநர்கள் ஹதீஸிலிருந்து சட்டங்களை பகுப்பாய்வு செய்யும் ஃபுகஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் உசூலிகள் இப்படி எந்தெந்த அறிஞர்கள் கோடான கோடி அறிஞர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி குர்ஆனுக்கு பிழையான கருத்து சொல்லி வழிகேடர்கள் மக்களை திசை திருப்பி விடாமல் அந்த அறிஞர்களை உலமாக்களை அல்லாஹ் பாதுகாப்பு கடமையை நிறுத்தியிருக்கிறார். நாலாவது படைதான் குர்ஆனையே ஓதத் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை வாசிக்க தெரியாது, ஆனால் எங்களுக்கு சொல்லுவதை நாம் செயல்படுத்துவோம் என்று எல்லா முஸ்லிம் பொதுமக்களும் வந்து அவர்களுடைய அமல்களினால் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறார். 4 வகையான படைகளின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை தீனை உலகத்தில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பு படையில் 3வது பிரிவில் உள்ளவர்கள் தான் ஃபுகஹாக்கள். இப்போது நாம் மதுஹப் ஏன் தேவை என்ற விடயத்திற்கு வருவோம். நுணுக்கமாக கவனிங்கள். சில விடயங்கள் இருக்கிறது உசூலுடன் சம்பந்தப்பட்டது, அதை ஆலிம்கள் புரிந்து கொள்வார்கள். சில நேரம் ஆலிம்களே அதனை புரிந்து கொள்வது சிரமமாகும். அதனால் எதை எல்லா மக்களும் இலகுவாக புரிவார்களோ அந்த விடயங்களை மட்டும் ஞாபகம் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய மூலாதாரம் நாம் மார்க்கம் என்று எதை பின்பற்றுகிறோமோ அந்த மார்க்கம் 4 அடிப்படைகள் இருந்து வருகிறது. முதலாவது அடிப்படை அல்லாஹ்வுடைய குர்ஆன், இரண்டாவது அடிப்படை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அடிப்படை இஜ்மா, நான்காவது அடிப்படை அல் கியாஸ். இந்த 4 அடிப்படைகளில் இருந்துதான் மார்க்கம் என்று யார் சொன்னாலும் சொல்ல வேண்டும். யாரும் இது மார்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் இந்த 4 மாறாமல் காட்ட இல்லை, அது மார்க்கம் அல்ல, அது ஒரு மூலம், அது மறுக்கப்பட வேண்டும், சமூகத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும். எப்போது பிரதான விஷயங்கள் தான் குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆன் சுன்னாவை விளக்குவதற்குரிய கருவிகள் தான் இஜ்மாவும் கியாஸ். இப்படி பார்க்கும்போது குர்ஆன் சுன்னாவிலே 4 விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது பார்க்க வேண்டும், குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த பேச்சு, சுன்னா என்பது ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்தது. நாங்கள் எதை குர்ஆன் என்று சொல்கிறோமோ அது உண்மையில் அல்லாஹ்விடமிருந்து வந்ததா? எதனை நாங்கள் இது ஹதீஸ் என்று சொல்கிறோமோ இது உண்மையில் ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்ததா? முதலாவது அதனை ஊர்ஜிதப்படுத்தும். குர்ஆனுடைய விஷயம் நமக்கு தெரியும், முழு குர்ஆன் எங்களுக்கு அணுவளவும் சந்தேகம் கிடையாது, 100க்கு 200 சொல்வோம். இது இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான். ஆனால் ஹதீஸிலே எல்லா ஹதீஸையும் அப்படி சொல்ல முடியாது. ஹதீஸில் இருக்கிறது முத்தவாத்திர் என்ற தரத்தில் உள்ள ஹதீஸுகள். அந்த ஹதீஸிலே எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை, அப்படி என்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதற்கு ஹதீஸுடைய பரிபாஷையில் முத்தவாத்திரான ஹதீஸ் என்பார். இந்த ஹதீஸுகளை நாம் 100க்கு 100 சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னவை தான்.
அப்போது குர்ஆன் முத்தவாத்திரானது, குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பது உறுதி, முத்தவாத்திரான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய என்பது உறுதி. இதற்கு பேர் சொல்வார்கள் கத்இ சுபூத். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பது உறுதியான விஷயம், இது ரசூலிடமிருந்து வந்தது என்பது உறுதியான விஷயம். கத்இ சுபூத். ஹதீஸிலே இன்னொரு பகுதி இருக்குது, முத்தவாத்திர் இல்லாத பகுதி. அதுவும் சஹீஹான ஹதீஸாக இருக்கலாம். அறிவிப்பாளர்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், சரியானவர்கள் இருந்த போதிலும் 100க்கு 100 அதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல முடியாது. ஏன்? ஒரு அறிவிப்பாளர் தவறி ஒரு வார்த்தையை கூட்டி இருக்கலாம். மரத்தடிய சுபூத் வன்னிய சுபூத். ஆனால் சகோதரர்களே, மூன்றாவது நான்காவது தான் மிக முக்கியமான பகுதி. இப்போது நாம் குர்ஆனை எடுத்து அதனை விளக்கப் போகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்து வாசித்து அங்கே எங்களுடைய சிந்தனையை போட்டு விளக்கப் போகிறோம். அப்படி விளங்கும் போது சில குர்ஆனுடைய வசனங்களையும் சில ஹதீஸ்களையும் எல்லோரும் ஒன்று போல் விளங்குவார்கள். யாரும் வித்தியாசமாக விளங்கல, எல்லாரும் ஒரே மாதிரி விளங்குறாங்க. எல்லா அறிஞர்களும் இந்த ஆயத்துக்கு ஒரே விளக்கத்தை சொல்றாங்க. உதாரணமாக இருக்கலாம், அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத். இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாரிடம் கேட்டாலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள். தொழுகை கடமை, ஜகாத்து கடமை என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரும் வந்து வித்தியாசமாக சொல்லல. அகீமுஸ் ஸலாவத்தா திக்ர் செய்யுங்க, ஆத்துஸ் ஸகாத்தா தூங்கி எழுவுங்கள். யாராவது விளக்குறா? எங்கேயும் யாரும் சொன்னது கிடையாது. அனைவரும் தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்றுதான் இந்த விளக்கம் சொல்றாங்க. வலா தக்ரபு ஸினா. இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரத்தை நெருங்காதே, விபச்சாரம் செய்யாதே. எல்லாரும் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. லா தகுல் ரிபா, வட்டி சாப்பிடாத. எல்லோரும் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. யாருமே ஜகாத்தை கொடுக்காதே என்ற அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னது. இப்போது இந்த ஆயத்துகளை எல்லோரும் ஒரே விதமாக லேசாக விளங்குவதனால் அந்த ஆயத்துகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் பெயரே கத்இ தலாலா. இதிலிருந்து கிடைக்கும் விளக்கம் 100க்கு 100 ஒரே வகையான விளக்கம். இந்த ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் விளக்குவதற்கு விளக்கசாலியான அறிஞர்கள் தேவையும் இல்லை, அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யார்கிட்டயாவது எழுதி கேட்ட, ஏப்பா நீங்க மக்ரிப் தொழுறீங்க, எழுதி சொல்லுவீங்களா? நான் ஷாஃபி மதுஹப்ல சொன்னதனால சொல்லுவோம். சொல்லுவாங்க யாராவது? ஏன் நீங்க எல்லாம் தொழுகிறீங்க? ஷாஃபி மதுஹப்ல தொழுக பரவாயில்லைங்களா? அங்க யாராவது மதுஹப் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரமதானில் ஏன் நோம்பு பிடிச்சீங்க? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் நோம்பு பிடிக்க சொன்னாங்க. சொல்லுவோமா? இல்லை. ஏன் நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க? இமாம் அபூ ஹனீஃபா ஹஜ்ஜி பரவாயில்லை. சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அங்கே இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆய்வு தேவையில்லை, இமாம் மாலிக்குடைய ஆய்வு தேவையில்லை, இமாம் ஷாஃபியுடைய ஆய்வு தேவையில்லை. ஆய்வு தேவையில்லாத இடத்தில் தக்லீதும் இல்லை, மதுஹபும் இல்லை. எல்லோரும் விலகுவாக விலகிக் கொள்கிறோம். கத்இ தலாலா. ஆனால் அதே குர்ஆனிலும் அதே சுன்னாவிலும் ஹதீஸிலும் சில ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் விளங்க போகும்போது ஒரே விதமாக எல்லோரும் விளங்க மாட்டார்கள். இந்த அறிஞர் ஒரு வகையாக விளங்கினால் அந்த அறிஞர் இன்னொரு வகையாக விளங்குகிறார். அறிஞர் என்று சொல்லும் போது வேறு வருடம் படித்தவர் அல்ல, வெறும் யூனிவர்சிட்டியிலே பட்டதாரியாக
நான் உதாரணத்துக்கு சில ஆயத்துகளை ஹதீஸ்களை சொல்லுகிறேன். தலாக்கு சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இத்தா இருக்க வேண்டும்? குர்ஆனிய சூரா பக்ராவில் இருக்கிறது, வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 குருகள் பொறுத்திருப்பார்கள், இத்தா இருப்பார்கள். 3 குருகள் என்றால் என்ன? இப்போது இந்த குரு என்ற வார்த்தையை விளக்குவதில் 2 அறிஞர்கள் 2 கருத்துக்கு போனார்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள், 3 ஹைதுகள், பெண்ணுக்கு மாதவிலக்கு வருவது ஹைது, 3 ஹைதுகள் கழியும் வரை இருக்கணும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இல்லை, 3 சுத்தங்கள். இமாம் அபூ ஹனீஃபா 3 ஹைதுகள், இமாம் ஷாஃபி 3 சுத்தங்கள். ஹைலுக்கு எதிரானது சுத்தம், சுத்தத்துக்கு எதிரானது ஹை. ஏன் 2 பேரும் 2 சொன்னார்கள்? குரு என்ற வார்த்தை அரபு வார்த்தை. அந்த வார்த்தை ஆரம்ப காலம் முதல் இந்த 2 கருத்துகளுக்கும் சரிசமமாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இமாம் அபூ ஹனீஃபா ஹைலை எடுத்தார்கள், இமாம் ஷாஃபி சுத்தம் எடுத்தார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். புகாரி ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கும் ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. ஆனால் விளக்கும் போது வித்தியாசம். மல்லம் யதரில் முகாரா வலியலம் பிஹர்ரின் மினல்லாஹி வ ரசூலிஹி. வயலை குத்தகைக்கு விடுகின்ற வழக்கம் இருக்கிறது. வயல் காணியை குத்தகைக்கு விடுவது, காணியை கொடுப்பது, நெல்லு போட்டு அவனே வேலை செய்யணும். இன்னொன்று வயலையும் நெல்லையும் கொடுக்கிறது, அவர் வேலை செய்கிறது. இப்படி பல வகையான சூரத்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயல்களை குத்தகைக்கு விடும் இந்த செயலை யார் விடவில்லையோ அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் போர் செய்ய அவர்கள் கலைத்து விடுங்கள். இப்போது கேள்வி எழுப்புகிறது, குத்தகைக்கு விடுவதில் எத்தனையோ முறை இருக்கிறது. எல்லா முறையும் இங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது குறிப்பிட்ட ஒரு முறையா? குறிப்பிட்ட முறை என்றால் எந்த முறை? இங்கே அறிஞர்களுக்கு இடையில் முரண்பாடு தான். 3வது உதாரணம் சொல்ல முடியும். நாங்கள் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். இங்கே புகாரி சஹீஹான ரிவாயத்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சஹீஹான ரிவாயத் அனைவரும் ஒத்துக்கொண்ட ஹதீஸ் அது. ஆதாரபூர்வமான செய்தி. யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை. என்ன விளக்குகிறது? தொழுகை என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவே வேண்டும். இமாமும் ஓதணும், மாமூமும் ஓதணும், தனித்து தொழுவோரும் ஓதணும், பர்லிலும் ஓதணும், சுன்னத்திலும் ஓதணும். இதிலும் தொழுகக்கூடாது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்தாகும். இமாமும் ஓதுங்க, இமாமுக்கு பின்னால் இருக்கிற மஅமூமும் ஓதியே ஆகணும், தனித்து தொழுவோரும் ஓதணும். அதே நேரம் இன்னொரு சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது. ஒரு மனிதர் மஅமூமாக இமாமுக்கு பின்னால் தொழுதால் வகிராத்துல் இமாம் லஹு கிரா, இமாம் ஓதுகிற கிராத் மஅமூமுக்கு கிராத் ஆகும். இதை இமாம் அபூ ஹனீஃபா எடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஜமாத்தாக தொழும்போது இமாம் ஓதுகிற ஃபாத்திஹா போதுமானது மஅமூமுக்கு. அதனால் இமாம் ஓதட்டும், தனிமையாக தொழுவோரும் ஓதட்டும், மஅமூம்கள் ஓத தேவையில்லை. இதுவும் ஹதீஸ், அதுவும் ஹதீஸ். இப்போது ஹஜ்ரத் இமாம் ஷாஃபியிடத்திலே கேட்கப்பட்டால், நீங்கள் ஏன் அந்த ஹதீஸை எடுக்கல? இமாம் ஃபாத்திஹா ஓதினால் மஅமூமுக்கு போதுமானது இருக்கிறதே, ஏன் அந்த ஹதீஸை எடுக்கவில்லை? இமாம் ஷாஃபி அதுக்கு சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? அது எந்த கட்டத்தில் சொல்லப்பட்டது? இமாம் ருக்கூவில் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்து ருக்கூவிலே சேருகிறார். அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத சந்தர்ப்பம் இல்லை. அவருடைய ஃபாத்திஹா இமாமுடைய ஃபாத்திஹா. அவருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எல்லா
அந்த மஹ்மூமுக்கு சூரா ஃபாத்திஹாவுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவர் இமாமுடைய ஃபாத்திஹாவை போதுமையாக்கிக் கொள்வார். இப்போது இமாம் அபூ ஹனீஃபாவிடத்திலே கேட்கப்படுகிறது, ஏன் எல்லா ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை இல்லை என்ற ஹதீஸ் வந்திருக்கிறது, ஏன் அதனை நீங்கள் எடுக்கவில்லை? அவர் சொல்லுவார், அது மஹ்மூம் தவிர்த்த மற்றவர்கள். மஹ்மூம் தவிர்த்தவர்கள் யார்? இமாம் அவர்களும் தனித்து தொழுபவர் அவர்களுக்கு தான். சகோதரர்களே, இது போன்ற இடங்களில் நாம் என்ன செய்வது? ஃபாத்திஹா ஓதுவதா இல்லையா? தலாக்குடைய இந்த 3 சுத்தமா 3 ஹைலா வயலை குறுக்கி விடுவது எல்லா நிலையிலுமா குறிப்பிட்ட நிலையிலையா? எமக்கு இந்த பிரச்சனை வருமா இல்லையா? இப்போது யார் மதுஹபுகள் தெரியும்? மதுஹபுகள் என்ன? அப்படியான ஒரு அறிஞர் சொல்வதை ஏற்று நாங்கள் நடந்து கொள்வது. ஏன் நமக்கு ஆய்வு செய்ய நேரமும் இல்லை, ஆய்வு செய்கிற அளவுக்கு புத்தியும் இல்லை, ஆய்வு செய்கின்ற தகவலும் இல்லை. நமது தகவல் நமக்கு தெரியும், தகவல் இல்லை. இப்போது சொல்லுகின்ற ஒருவர் சொல்வதை கேட்டு நடப்பதுதானே புத்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடங்களில் நமக்கு முன்னால் 2 வழி இருக்கிறது. ஒன்று, நமக்கு நினைத்த விதத்தில் அந்த சட்டங்களை எடுத்துக் கொள்வது. லுஹருக்கு இந்த ஹதீஸ் இருக்கிறது, அஸருக்கு அந்த ஹதீஸ் இருக்கிறது, 2017 அந்த ஹதீஸ் இருக்கிறது, 18 இது இருக்கிறது, இரவில் அந்த ஹதீஸ் இருக்கிறது, பகலில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது சரிதானா? நமக்கு நினைத்த நேரத்தில் ஆதாரத்தில் இருக்கிறது சரிதானா? அல்லது நம்மை விட காலத்தால் சிறந்த அறிவிலும் ஆற்றலிலும் மனத சக்தியிலும் தெளிவான புத்தியிலும் ஞானத்திலும் முன்னிலை வகித்த சஹாபாக்களுடைய காலத்துடன் ஒட்டி இருந்த அந்த அறிஞர்கள் யாராவது ஒருவர் சொல்லுகின்ற கருத்தை இருப்பது புத்திசாலித்தனமா? ஒரு சாதாரண மனிதனுக்கும் சொல்ல முடியும். நாம் இங்கே தலையை போட்டு நாமதாக முடிவு செய்து கொள்வது அறிவுபூர்வமான விஷயமாக இருக்காது. அந்த சரமசாலிகளாகிய இமாம்கள் சொல்லுகிற அவர்கள் தந்த தீர்ப்பை இது போன்ற இடங்களில் எடுத்து நடப்பதே புத்திசாலித்தனமானது. எல்லோருக்கும் விளக்குகின்ற விஷயம். அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்று நடப்பதற்கு பெயர்தான் மதுஹபை பின்பற்றுவது. மதுஹபுகள் என்ற போக்கு இது இமாம் ஷாஃபியுடைய போக்கு, அது அபூ ஹனீஃபாவுடைய போக்கு, அது இமாம் அஹ்மதுடைய போக்கு, இது இமாம் மாலிக்குடைய போக்கு. அவரவர் அந்த ஹதீஸை அணுகிற போக்கு. தெளிவான விஷயம். இப்போது இந்த மதுஹப் தேவையில்லை என்று சொல்பவர்கள் என்ன முன்வைக்கிறார்கள் என்றால், அபூ ஹனீஃபாவும் நவுதுபில்லாஹ் எங்களை போன்றவர்தான், ஷாஃபியும் எங்களை போன்றவர்தான், நவுதுபில்லாஹ். அவருக்கு ஆய்வு செய்ய முடியவென்றால் நமக்கு எந்த ஆய்வு செய்ய முடியாது. அதனால எல்லாரும் எனக்கு பின்னாலவா வைத்துதான் இப்ப மூக்கு உடஞ்சி இருக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அறிவுத்தரத்துக்கு உன்னால் நெருங்க முடியுமா? ஒரு லெப்டாப் வச்சு கட்டிட்டா நீ மட்டும் தகிதா விட முடியுமா? 4 ஹதீஸ்களுக்கு கருத்து சொன்ன உடனே நீ ஆய்வாளரா? பல்கலைக்கழகத்திலே 4 வருடம் இருந்து பட்டதாரியானவுடன் நீ ஒரு பெரிய முழுத்தகிதா? அந்த அறிஞர்களிடத்தில் இருந்த ஆய்வும் தெளிவும் ஆற்றலும் மன தூய்மையும் துனியாவுடைய ஆசா பாசங்களில் இருந்து விலகி இருந்து அவர்கள் செய்த தியாகத்தினுடைய தூசிக்கு உன்னால் நெருங்க முடியுமா? சகோதரர்களை, யாரெல்லாம் மதுஹப் தேவையில்லை என்று பிரச்சாரம் செய்கிறார்களோ சத்தியப்பட்டு சொல்ல முடியும். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் மதுஹப்களை பின்பற்றுபவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காகவல்ல, அவர்களுக்கு பின்னால் எங்களை கொண்டு போய் சேர்த்து மதுஹப் பின்பற்றது கிடையாது. இது வெளிக்கோஷம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதாக இருந்தால்
இவர்களுக்கு விளங்க முடியாததால் தானே இவரிடத்தில் கடிதம் எழுதி கேட்கிறாங்க, போன் போட்டு கேட்கிறாங்க, நெட்ல கேட்கிறாங்க. அப்ப நீ இமாமாக இருக்கிறாயே, கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் உன்னது ஆய்வு சொல்கிறாயே. நாங்கள் சொல்லுகிறோம், நீ ஆய்வு செய்து சொல்வதை விடவும் இமாம் ஷாஃபி சொன்னது 1000 மடங்கு சிறந்தது. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் 8:30 மணி அளவில் இஷா தொழுகை நடைபெறும். தொடர்ந்து பயான் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதுஹபை பின்பற்றுவது ஒரு இமாமினுடைய வழிகாட்டலை இதுபோன்ற பிரச்சனையான இடங்களில் நாம் எடுப்பது தவறு. ஆனால் அவர் சொல்லுவதை அவரிடத்தில் கேள்வி கேட்டு தெளிவு பெறுவது தவறு கிடையாது. இது எவ்வளவு பெரிய அநியாயம். நாம் சொல்லுகிறோம், எந்த ஒரு பிரச்சனையிலும் உன்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு அதிலே ஒரு விடை காணுவதை விடவும் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபியிடத்தில் அந்த கேள்விக்கு விடை பெறுவது எங்களுக்கு சந்தோஷமானது. அது தெளிவானது, ஹக்கானது, பக்கச்சார்பு இல்லாதது, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வென்று கலைக்காத ஒரு தீர்ப்பாக அவர்களுடைய தேர்ந்தெடுக்கும். தியாகத்துடன் 58 வருட உலகத்தில் இருந்தார்கள். சமூகத்துக்கு இந்த தீன் சரியான வழிகளை போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மகான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மதுஹபுகளுடைய இமாம்களுடைய வழிகாட்டல்
நமக்கு தேவைப்படுவது இப்படிப்பட்ட இடங்களை தான். சூரா ஃபாத்திஹாவின் விடயத்திலே பார்த்தோம், வயலை குத்தகைக்கு கொடுக்கின்ற விடயத்திலே பார்த்தோம், தனக்கு சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இட்டால் இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே பார்த்தோம். சகோதரன் இப்படி ஒன்றிருக்கல்ல, தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் மாத்திரம் சுமார் 200 மசாலாக்களில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார், தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் மாத விளக்குக்காரியாக ஹையுடன் இருக்கிறேன். எனது கணவர் வஃபாத்தாகிவிட்டார். குளிப்பாட்ட யாரும் இல்லை, நானும் ஹையுடன் இருக்கிறேன். இந்த நிலையில் எனது கணவனின் ஜனாசாவை நான் குளிப்பாட்டலாமா? இப்போ அவங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி சம்பவம் எங்கேயாவது ஹதீஸ்ல வந்திருக்கிறாரு தெரிவாங்க. கம்ப்யூட்டரை விட வேகமானவர்கள், இன்டர்நெட்டை விட அவர்களுடைய ஞாபக சக்தி மிக வேகமானது. 7 லட்சம் 8 லட்சம் ஹதீஸ்களை மனதில் வைத்தவர்கள் அவர்கள். லேசானவர்கள் அல்ல. தேடி பார்க்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பக்கத்திலே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. ஹதீசுகளில் இருந்து சட்டங்களை பகுப்பாய்வு செய்து தரும் புகாக்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே போய் இந்த கேள்வியை கேளு. ஆனால் ஒரு விஷயம், அவர்கள் பதில் சொன்ன பிறகு அந்த பதிலை நம்மிடம் வந்து சொல்லிவிட்டு போகிறவர். அங்கே போகிறார். அங்கே ஃபகீஹான ராஜி, இங்கு முஹத்திஸ் ராஜி, ஹதீஸுக்களை வல்லுநரான ராஜி, அங்கே ஃபிக்ஹ் துறையில் இருக்கிற இமாம் ராஜி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பெண்ணை கண்டவுடன் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு சிந்திக்க நேரமே இல்லை, உடனடியாக பதில் சொல்கிறார்கள். தாராளமாக உனக்கு குளிப்பாட்டலாம். இவர் எவ்வளவு நேரம் கைவிட்டு இருந்து தெரியாதுதான் அவர் எழுந்திருந்தே சொல்லிட்டார், தாராளமாக குளிப்பாட்டலாம். இப்போது அந்த பெண்மணி வந்து இந்த மஸ்ஜிதில் சொல்லிட்டு போயிடலாம், குளிப்பாட்டலாமே. அவங்க முடியும்னு சொன்னாங்க. இந்த பெண் அழைப்பிட்டு இமாம் ராஜி தூது அனுப்புகிறார்கள். எந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து குளிப்பாட்டலாம் என்று நீங்க சொன்னீங்க? இவ்வளவு ஹதீஸை வச்சிருக்கிறோம், எங்கேயுமே காணல. அங்கிருந்து பதில் வருகிறது, நீங்கள் வைத்திருக்கிற ஹதீஸுக்குள்ளேயே அதற்குரிய விடை இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து அங்கே ஆழமாக சிந்தித்திருந்தால் அதற்குரிய விடையை கண்டுபிடித்திருக்கலாம். அந்த பெண்மணியுடைய பிரச்சனைக்கு இலகுவான தீர்வு கொடுத்திருக்கலாம். மேலோட்டமாக மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்ததனால் உங்களுக்கு விடை கிடைக்கவில்லை. எங்களுக்கு நம்மகிட்ட ஹதீஸ் இருக்கிறார். சஹீஹான் ஹதீஸ் எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இத்திகாஃப் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருந்தார்கள். மஸ்ஜிதுடைய பக்கத்து வீடுதான் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீடு. ஹஜ்ரத் ஆயிஷா ஹையுடன் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்குள் இருக்கிற பாயை எடுத்துக் கொடுங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஹையுடன் இருக்கிறேன். சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த ஹைவதகி லைஸத் ஃபீ யதி, உன்னுடைய மாதவிடாய் உன் கையில இல்ல, பாயை எடுத்துக் கொடுத்தார்கள். இந்த பெண்ணும் குளிப்பாட்ட போவது கையால, அதனால் அவர் தாராளமாக குளிப்பாட்டலாம். இவர்களுக்கு பேர் ஃபுகஹாக்கள். இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை தான் நாம் இமாம்களுடைய கருத்துக்கள் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட பேரறிஞர்களால், இப்படிப்பட்ட அறிஞர்களால், இப்படிப்பட்ட பகுப்பாய்வாளர்களால் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக ஆய்வு செய்து, அரைகுறையாகவில்லை, இவர்கள் குர்ஆனை முழுமையாக ஆய்வு செய்தார்கள், சுன்னாவை முழுமையாக ஆய்வு செய்தார்கள், சஹாபாக்கள் வழங்கிய தீர்ப்புகளை முழுமையாக ஆய்வு செய்தார்கள். எல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் வகுத்து தந்ததுதான் இந்த மதுஹபுடைய ஃபிக்ஹ் நூல். சிலர் இப்படியும் குற்றம் சாட்டுவாங்க. ஷாஃபி மதுஹபுடைய மதரசாக்கள் என்று சொல்றாங்க. ஆனா ஷாஃபி இமாமோட சுண்டாவை ஓதி கொடுக்கிறது இல்லை. எங்கேயாவது ஷாஃபி இமாமோட கிதாப் ஓதி கொடுக்கிறதா? ஆக கூடினா மின்ஹாஜுத் தாலிபி. மின்ஹாஜுத் தாலிபி ஷாஃபி இமாமுடையா?
இல்லை இமாம் நவவியுடையது. ஷாஃபி மதுஹப் என்றா ஷாஃபி மதுஹப் கிதாப் ஓதி கொடுக்கறதில்லை. நியாயம் தானே கேள்வி. ஆனா இப்படி சொல்றவனை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா நமக்கு தெரியல. மின்ஹாஜுத் தாலிபீன் எங்கிருந்து வந்தது என்ற வரலாற்றை படிச்சிருந்தா அவன் அப்படி சொல்லவே மாட்டான். மின்ஹாஜுத் தாலிபீன் என்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபுல் உம்மியுடைய சாராம்சம், சுருக்கம். அதை எத்தனையோ வழியிலே சுருக்கிறார்கள். இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹி முக்தஸர் முஸனியை சுருக்கிறார்கள். இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹ் 3 கட்டமாக சுருக்கிறார்கள். சுருக்கி வந்து கடைசியான ஒரு சுருக்கமாகத்தான் மின்ஹாஜுத் தாலிபீன் மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படுகிறது. ஷாஃபி இமாமுடைய கிதாபின் சுருக்கத்தை தான் மின்ஹாஜில் ஓதி கொடுக்கிறோமே தவிர இன்ஜீலை மதரசாவில் நாம் ஓதி கொடுக்கல. அதே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். கடைசியாக சகோதரர்களை ஒரு விஷயத்தை ஞாபகம் செய்யும். இவ்வளவு தெளிவாக 1200 ஆண்டுகளாக இந்த முஸ்லிம் சமூகம், இந்த முஸ்லிம் சமுதாயம் மனிதனுடைய இமாம்களின் இந்த வழிகாட்டலுக்கு அமைய தங்களுடைய வாழ்க்கை காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து எத்தனையோ சாலிஹீன்கள் கபர்களுக்கு போய் சேர்த்து விட்டார்கள். எத்தனையோ நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மதகபர்கள் வழிகேடு, எனக்கு பின்னால் வா, என்னுடைய எண்ணத்துக்கு பின்னால் வா என்று கூப்பிடுவதை எவ்வளவு பெரிய ஆபத்து, பொதுமக்களை எவ்வளவு பெரிய அதல பாதாளத்தில் தள்ள முடிகிறார். ஒருவர் அப்படி செய்து பார்த்து அதனுடைய நத்தீஜா பெருமத்தையும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதிவிட்டு போயிருக்கிறார். வட இந்தியாவில் இருந்தவர் மௌலானா ஹுசைன் அஹ்மத் பட்டாலவி ரஹ்மத்துல்லாஹி. இவருக்கு ஒரு சிந்தனை பிறந்தது. மக்கள் எல்லாம் ஹனபி மதுஹப் என்று அந்த புத்தகங்களை படிக்கிறார்கள். அந்த ஃபிக்ஹ் படியே அவர்களுடைய அமல்களை செய்கிறார்கள். இவர்களை எல்லாம் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்து அவர் இஷாத்துல் இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை துவக்கி அவரிடத்தில் கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் சொல்லி ஹனபி ஃபிக்ஹை படிக்க வேண்டாம், குர்ஆன் சுன்னாவுக்கு வாருங்கள் என்று இப்பொழுது இவர்தான் விளக்கம் கொடுப்பது. ஹனபியிலிருந்து இவருக்கு மக்களை திருப்புகிறார். இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருச்சு. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய அணி ஹுசைன் அஹ்மத் பட்டாலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னால் சேர்ந்து விட்டது. அவர்கள் மாறாத இஷாத்துல் இஸ்லாம் என்ற பத்திரிகையை வெளியிட்டு அதில் அவர்களுடைய வித்தியாசமான கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். வெறும் பாதுகாப்பு. ஆனால் நாடுகளும் தேவபந்தில் இருந்த அறிஞர்களுக்கும் இவருக்கும் இருந்த தொடர்பு அல்லாஹ் கடைசியிலே அவருடைய மனமாற்றத்தை உண்டாக்கினார். இப்போது அவர் செய்த தவறை மனிதனை பின்பற்றிக் கொண்டிருந்த மக்களை, இளைஞர்களை தன் பக்கம் கவர செய்து, தனது பேச்சாற்றலினால் தன் பக்கம் கவர செய்து அவர்களை இழுத்துக் கொண்டதனால் அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நடந்த கொடுமை என்ன என்பதை அவர் உணர்ந்து பின்னால் தௌபா செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் 28 வருஷங்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தினேன். அதற்கு பிறகு திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னால் சேர்ந்தவர்கள் 2 வகையாக பிரிந்திருந்தார்கள். ஒன்று வணக்க வழிபாடுகளுடன் நல்ல தீவிரத்தான தொடர்புகளுடன் இருந்தவர்கள் அப்படியே மார்க்கப்பற்றில்லாது எதையும் செய்யலாம் என்ற நிலைக்கு போய்விட்டார்கள். ஏன்? என்னோடு சேர்ந்திருக்கிறவர்கள் என்னை விட்டு பிரிந்து விடக் கூடாது என்பதற்காக லேசான சட்டங்களை மட்டும் அவர்களுக்கு சொல்லி மார்க்கத்தில் இருக்கிற பக்தி அவர்களுக்கு குறைந்து ஒரு கூட்டம் மார்க்கத்தின் அடிமட்டத்திற்கு போய்விட்டார்கள். இன்னொரு கூட்டம் என்னுடன் சேர்ந்தார்கள், ஈமானிலே ஆகப்பெரிய பலவீனர்கள். அவர்களை பார்த்து நவுதுபில்லாஹ் இஸ்லாம் கோ சலாம் தேக்கர் பேக்கியா. அவர்களை பார்த்தால் இஸ்லாத்துக்கு விடை கொடுத்து விட்டு இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்கள். 28 வருஷத்துக்கு பிறகு ஹனபி ஃபிக்ஹை மதுஹபை விட்டுட்டு எனக்கு பின்னால் வாழ்ந்து கூப்பிட்டு பத்திரிகை வைத்து இயக்கம் நடத்தியவர் கடைசியாக தௌபாவின் போது சொன்ன வார்த்தைகள். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவருடைய முழு சரித்திரத்தையும் தரீகத் ஒரு ஷரியத் என்ற அவர்களுடைய நூலில் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் என்னிடத்தில் இருக்கிறது.
சத்தங்களை நாம் காதில் எடுத்துக் கொள்ளாமல் இருந்த அதே பழைய வழியில் கபர் வரை நாம் போய் சேர்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நமது முன்னோர்கள் போய் சேர்ந்த அந்த ஜன்னத்தில் நாங்களும் போய் சேர்ந்து விட முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலமாக்கள் அனைவர்களுடைய உயர்ந்த மேலான மகத்தான சுபத்துகளை கபூல் செய்வானாக. எங்களையும் பாதுகாப்பானாக. ஷரியத்தை ஷரியத்தாக விலகி நடக்கவும் அதிலே தொடர்ந்து ஈடுபடவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாத்திலை பாத்திலாக விலகி அதிலிருந்து விலகி நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. உண்மையில் இஸ்திகாமத்தாகவும் உறுதியாகவும்